Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே எந்நேரமும் விழும் நிலையில் பேருந்து நேர்கொடை இருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கார்குடல் கிராமத்தில் அதிமுக ஆட்சியில் மாநில நெடுஞ்சாலை விரிவாக்க பணி நடைபெற்ற போது புதிதாக பேருந்து நேர்கொடை கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் ஏற்கனவே இருந்த பழைய பேருந்து நிறுத்த நிழற்குடை தற்போது விரிசலடைந்து பெயர்ந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் ஸ்டாலின் மாடல் அரசு பழைய நிழற்குடையை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் நடைபெறும் வாராந்திர வெள்ளிக்கிழமை ஆட்டுச் சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றது. வரும் சனிக்கிழமை பக்ரீத் பண்டிகை வரவுள்ளதால் ஆட்டின் எடைக்கு ஏற்ப ஒவ்வொரு ஆடும் 8,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இதனால் ஆட்டு வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி ஆட்டுச் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 7 கோடி ரூபாய் அளவுக்கு வியாபாரம் நடைபெறும் சூழலில் 2 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஆடுகள் விற்பனையானது. இதனால் வியாபாரிகள் கவலையடைந்தனர். சிவகங்கையில் பல மாதங்களாக பூட்டி கிடக்கும் பொது கழிப்பிடம் பயன்பாட்டிற்கு வருமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுவயல் பேரூராட்சியில் உள்ள பொது கழிப்பிடம் தற்போது பல மாதங்களாக பூட்டியே கிடக்கிறது. இப்பகுதியில் அதிக அளவில் அரிசி ஆலைகள் உள்ளதால் அங்கு வரும் லாரி ஓட்டுநர்கள் முதல் வியாபாரிகள் வரை இக்கழிப்பறையை பயன்படுத்தி வந்தனர். தற்போது இக்கழிப்பறை பூட்டியே கிடப்பதால் அவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே விடிய அரசின் அதிகாரிகள் கழிப்பறையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.